எல்லோருக்கும் வணக்கம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் இன்று நாம் காணப்போவது மார்ச் மாதம் 2026 மிதுன ராசிக்கான பலன்களை பார்ப்போம். நண்பர்களே, அன்பு நேயர்களே, காலச்சக்கரத்தில் 3வது ராசியான புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்கு இந்த மாதம் என்பது ஒரு மிகப்பெரிய பரீட்சை காலம் மட்டுமல்ல, இந்த பரீட்சையில் நீங்க தங்க பதக்கம் வெல்ல போகும் காலமும் கூட. ஏன் தெரியுமா? உங்கள் ராசியிலேயே குரு பகவான் அமர்ந்து ஜென்ம குருவாக ஆட்சி பலத்தோடு இருக்கின்றார். 10ஆம் வீடான கர்மஸ்தானத்தில் சனி பகவான் உத்திரட்டாதியில் அமர்ந்து உங்கள் உழைப்பை சோதித்துக் கொண்டிருக்கின்றார். 9ஆம் வீடான பாகியஸ்தானத்தில் ராகு பகவான் சதயத்தில் அமர்ந்து உங்கள் அதிர்ஷ்ட கதவை தட்டுகின்றார். இதுவரை நீங்கள் பட்ட அவமானங்கள், நாம் புத்திசாலியாக இருந்தும் ஏன் தோற்று போகிறோம் என்ற ஏக்கங்கள், உறவுகளுக்குள் இருந்த குழப்பங்கள், இவை அனைத்திற்கும் இந்த மார்ச் மாத கிரக நிலைகள் விடை சொல்லப் போகின்றன. 10ல் சனி இருக்கும்போது ஒருவருக்கு தொழில் எப்படி அமையும், ஜென்ம குரு ஒரு மனிதனை எப்படி பக்குவப்படுத்துவார், இதையெல்லாம் ஜோதிட சூட்சுமங்களுடன் இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். நண்பர்கள், உங்கள் புதிய வாழ்க்கை பயணம் இதோ தொடங்குகிறது. எந்த சூழ்நிலையிலும் வளைந்து கொடுத்து செல்லும் குணம் கொண்டவர்கள் நீங்கள். ஆனால் கடந்த பிப்ரவரி மாதம் வரை ஒரு விதமான மன உளைச்சலும் குழப்பமும் உங்களை வாட்டியிருக்கும். இப்போது மார்ச் மாதம் பிறந்திருக்கிறது. உங்கள் ராசிக்குள்ளேயே குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பது ஒரு மிகப்பெரிய பலம். ஜென்ம குரு என்றாலே கஷ்டம் என்று பொதுவாக பேச்சுண்டு. ஆனால் குரு தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கும்போது அவர் உங்களுக்கு பண கஷ்டத்தை தரமாட்டார். மாறாக உங்களை ஒரு தர்மவானாக, ஒரு புத்திசாலியாக உலகிற்கு அடையாளம் காட்டுவார். நண்பர்களே, அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான கர்மஸ்தானத்தில் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கின்றார். 10ல் சனி இருந்தால் தொழில் மேன்மை ஏற்படும். ஆனால் இது உழைப்பிற்கு பின்பே கிடைக்கும். அதுதான் உண்மை. இதுவரை வேலை இல்லாமல் தவித்தவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நிலையான வேலை அமையும். வேலையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். ஆனால் சனி பகவான் உத்திரட்டாதியில் இருப்பதால் நீங்கள் செய்யும் வேலையில் ஒரு துல்லியம் இருக்க வேண்டும். கணக்கு வழக்கில் கவனமாக இருங்கள். பாகிஸ்தானமான 9ஆம் வீட்டில் ராகு பகவான் சதயத்தில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். தந்தை வழி சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் தீரும். நீண்ட தூர பயணங்கள், குறிப்பாக ஆன்மீக பயணங்கள் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் இந்த மார்ச் மாதத்தில் கைகூட வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்களே, 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் பூரணத்தில் அமர்ந்திருப்பதால் உங்கள் வீரம் விவேகமாக மாறும். இளைய சகோதரிடம் இருந்த சிறு கருத்து வேறுபாடுகள் மறைந்து அவர்கள் மூலம் ஒரு உதவி கிடைக்க வாய்ப்புண்டு. பணப்புழக்கத்தை பொறுத்தவரை 2ஆம் இடத்து குருவின் பார்வை இருப்பதால் வருமானம் திருப்தியாக இருக்கும். ஆனால் 10ல் சனி இருப்பதால் நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை முதலீடு செய்யும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுய விரயங்கள் ஏற்படலாம். குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் சூழல் உருவாகும். நாம் தான் பெரியவர் என்ற ஈகோவை விட்டு கொடுத்தால் இந்த மார்ச் மாதம் உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடும். நண்பர்கள், குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு குருவின் பலத்தால் நல்ல செய்தி தேடி வரும். பிள்ளைகளின் முன்னேற்றம் உங்கள் மனதிற்கு திருப்தியை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தம் மற்றும் நரம்பு சம்பந்தமான தொந்தரவு வரலாம். ஆனால் தினமும் யோகா அல்லது தியானம் செய்வதன் மூலம் அதிலிருந்து நீங்கள் எளிதாக மீண்டு விடலாம். நீங்கள் முன்னேற ஒரு ரகசியம் சொல்கின்றேன். மிதுனம் என்பது தகவல் தொடர்பு ராசி. உங்கள் பேச்சால் யாரையும் வசியம் செய்ய முடியும். இந்த மார்ச் மாதம் 10ல் இருக்கும் சனியும் ஜென்மத்தில் இருக்கும் குருவும் உங்கள் பேச்சை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையை மட்டும் பேசுங்கள். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கும்போது யோசித்து செய்யுங்கள். உங்கள் நேர்மையே உங்களை இந்த மாதம் வெற்றியாளராக மாற்றும். வெற்றிக்கான பரிகாரமாக புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பது உங்கள் புத்தியை தெளிவாக்கும். நண்பர்களே, மேலும் வியாழக்கிழமை அன்று மஞ்சள் நிற பொருள்களை தானம் செய்யுங்கள் அல்லது குருமார்களின் ஆசி பெறுவது உங்கள் தடைகளை தகர்க்கும். நண்பர்களே, குறிப்பாக சனிக்கிழமை அன்று ஊனமுற்றவர்களுக்கு உதவுவது மிகவும் நல்லது. 10ல் இருக்கும் சனியின் கர்ம வினைகளை குறைத்து உங்களுக்கு தொழிலில் மேன்மை தரும். நண்பர்களே, மிதுனராசி நேயர்களே, இந்த மார்ச் மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க போகிறது. குழப்பங்களை தவிர்த்து நம்பிக்கையோடு களத்தில் இறங்குங்கள். வெற்றி நிச்சயம் உங்களுக்கே.
அடுத்ததாக கடகராசி மார்ச் மாதம் எப்படி இருக்க போகிறது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம்.